வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட்டில் பல ப்ராடக்ட் சம்மந்தமான அடிப்படையான தகவல்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது, இப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ பல பேர் அதை பார்த்துட்டு டைரெக்டாகவே ட்ரைனிங் வராங்க, லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதில் இருக்குதாங்கிறத பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன் மற்றும் பயிற்சி, ஆலோசனை, ஷிப்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் எங்கள்கிட்ட இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது குறிப்பிட்ட காலகட்டங்களில் நாம் ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ள பொருட்களை தேர்ந்தெடுத்து எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, திருவிழாக்களை டார்கெட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைகள் என்ன அப்படின்னா தீபாவளி, பொங்கல். தமிழர்கள் அனைவருமே இந்த இந்த ஃபெஸ்டிவலை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க, விமர்சையாகவும் உற்சாகத்தோடும் கொண்டாடுவாங்க. அதில் குறிப்பாக பொங்கல் திருநாள், அதாவது தமிழர் திருநாள், தமிழர்கள் அனைவருமே மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பொங்கல் திருநாள். ஜனவரி மாதம் வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை நம்ம டார்கெட்டாக வச்சு இதில் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வாய்ப்புள்ள பொருட்கள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பொங்கல் திருநாளை பொறுத்தளவில் நாம் அதிகமாக அந்த பொங்கல் திருநாள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பூஜை பொருட்கள் மற்றும் பனங்கிழங்கு, கரும்பு, இது மிக முக்கியமாக வச்சுருப்போம். மஞ்சள் குலை வச்சுருப்போம். இதுதான் நாம் கொண்டாடக்கூடியதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய மிக முக்கிய பொருட்கள். பூஜை பொருட்கள் எல்லா காலகட்டத்திலையுமே அனுப்பக்கூடிய பொருட்கள். அதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் அனுப்பலாம். அதற்கான தேவை எல்லா நாடுகளிலுமே எப்போயுமே இருக்கும். அதுக்கான விஷயங்கள் என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் பூஜை பொருட்கள் அனுப்பலாம். நாம் இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஏற்றுமதிக்கு மிக முக்கியமாக இப்போ நம்ம ரெடியாகக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா பனங்கிழங்கு, கரும்பு, இதுதான் மிக முக்கியமான பொருட்கள். கூடவே நீங்கள் மஞ்சள் குலை, இதையும் ஏற்றுமதிக்காக நீங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பனங்கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதர் ஸ்டேட்டில் நம்ம இங்கேருந்து வாங்கி அதர் ஸ்டேட்லேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பனங்கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு, அதற்கான பேர் பார்த்தீங்கன்னா பாம்யரா ஸ்ப்ரவுட் அல்லது பாம்யரா டியூபர், இது ரெண்டு பேர் வச்சு நம்ம சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இந்த பாம்யரா ஸ்ப்ரவுட் அல்லது பாம்யரா டியூபர் இது வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். தமிழர்கள் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் அனுப்பலாம். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, துபாய், பஹ்ரைன், வாமன், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ப்ராஃபிட் அதிகமாக உள்ள ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த ஃபெஸ்டிவல் வருது, பொங்கல் திருநாள். ஸோ அதை டார்கெட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியும். பனங்கிழங்குக்கும் எடுக்கலாம், கரும்புக்கும் எடுக்கலாம். ஸோ பனங்கிழங்கு பாம்யரா ஸ்ப்ரவுட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்னா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் அனுப்பலாம். பனங்கிழங்கு இப்போ அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா 250 கிராம் வெறும் 1/4 கிலோ 400 ரூபா, 450 ரூபா இங்கே விற்றுட்ருக்காங்க நம்ம இந்தியாவிலையும். அப்போ நீங்கள் வெளிநாடுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் 1 கிலோ 2000 ரூபாய் ரேஞ்சுக்கு விற்க முடியும். 1 கேஜி ஒரு பேசி ஒரு பீஸ் ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா ரேஞ்சுக்கு உங்களால் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ நீங்கள் பனங்கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற மாதிரி நம்ம இங்கே பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கிலோ 10 பீஸ் 100 ரூபா, 120 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டு போகிறோம். ஒரு பீஸ் 10 ரூபா ரேஞ்சுக்கு, 12 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கிட்டு போவோம். அது கிழங்கோட சைஸை பொறுத்து நம்ம எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு போவோம். நமக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்கும், நம்ம அதை க்ளீன் பண்ணி சாப்பிடணுன்ட்டு. பட் எக்ஸ்போர்ட்னு அப்படிங்கும்போது நம்ம ஏர் ஃப்ரைட்டில் அனுப்புகிறோம், ஏர் கார்கோவில் அனுப்புறதுனால குவாலிட்டி ரொம்ப செக் பண்ணுவாங்க.
ஸோ மண், தூசி, வேறு ஏதாவது புழு பூச்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நீங்கள் அதை தெளிவான முறையில் பேக் பண்ணி அட்டைப்பெட்டியில் போட்டு பாக்ஸ் கார்கட்டட் பாக்ஸஸே போதுமானது. அது அட்டைப்பெட்டியில் போட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் 100 பீஸு 200 பீஸு அப்படின்னு நீங்கள் ஒரே சைஸு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி, அதாவது 12 இன்ச்சஸ் 30 சென்டிமீட்டர் அல்லது 30, 35, 40 சென்டிமீட்டர் ஒரே ஈவனாக ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா சுத்தமாக மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அந்த மண் இந்த மாதிரி விஷயங்களை பூரா எடுத்துகிட்டு மேலே காம்பை கரெக்டாக கட் பண்ணி ஒரே சைஸாக வச்சு கிழங்கோட சைஸு அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். சும்மா ஏதோ தானே வச்சிங்கன்னா அடுத்த ஆர்டர் கிடைக்காம போயிடும். கிழங்கும் வந்து நல்லா அந்த தடிமனாக இருந்தால் தான் அடுத்த தடவையும் ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கரும்பு நீங்கள் பனங்கிழங்கை வந்து கவனம் செலுத்தி நீங்கள் அனுப்பலாம். பனங்கிழங்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மிக முக்கியமானது என்னென்னா, சார் எங்கள் ஊரில் வந்து பனங்கிழங்கு கிடைக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, எங்கள் ஊர் பக்கத்தில் நிறையா விற்கிறாங்க, ஸோ அப்படின்னு இறங்க முடியாது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான உங்களுடைய கம்பெனி செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும், லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி, உத்தியம், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஐஇசி, ஸோ இந்த இம்போர்ட் லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கஸ்டம்ஸில் பதிவு பண்ணிவிட்டு அப்பேடால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்பேடால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இது உணவுப் பொருள் அப்படிங்கிறனால FSSAI அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஸோ இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் FSSAI சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வச்சுக்கணும். வச்சுருந்தால் நீங்கள் தைரியமாக எக்ஸ்போர்ட்டில் ஈடுபடலாம். ஸோ பனங்கிழங்கு மதிப்பு கூட்டியும் அனுப்பலாம். பனங்கிழங்கு பவுட்ரு, அதாவது ஸ்பாமரா ஸ்ப்ரவுட் பவுடர்னு பவுட்ரு பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ அது வேறு டைப், அது வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட். நாம் இப்போ ரெடியாக பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த பாமரா ஸ்ப்ரவுட் பனங்கிழங்கை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் விற்க முடியும், லாபம் அதிகமாக சம்பாதிக்க முடியும், ப்ராஃபிட் அதிகமாக நீங்கள் வைக்க முடியும். அடுத்து கரும்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழுமையான முழு கரும்பாக தொகையோட அந்த மாதிரிலாம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கட்டு ஒரு 50 பீஸ் கட்டு இல்லை 25 பீஸ் கட்டு போட்டு நீங்கள் ஷிப்பில் நீங்கள் அனுப்பலாம், கப்பலில் கண்டெய்னரில் நீங்கள் அனுப்பலாம். இல்லை நீங்கள் வந்து பையர்ஸ் கேட்குற மாதிரி நீங்கள் பீஸாக கட் பண்ணி அனுப்புகிறதாக இருந்தால் நீங்கள் ஏர் கார்கோலையும் அனுப்ப முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு 40 இன்ச்சு அந்த சைஸில் நீளமான பீஸாக கட் பண்ணி அதுக்கு நட் பாக்ஸ் போட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் சுகர் கேன் இது கேட்குறாங்களா, ப்ரௌனில் கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து கரும்பில் வெடிப்பு இருக்கக்கூடாது, ஓட்டை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது, பூச்சிகள் எதுவும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கரும்புகள் எக்ஸ்போர்ட்டுக்காக நீங்கள் அனுப்புறதுக்கான வாய்ப்பை பெற முடியும். அதிகமான லாபம் இருக்குது. இங்கே விற்கிறத விட நீங்கள் வெளிநாடுகளுக்கு அந்த குறிப்பிட்ட காலங்களில் அனுப்பக்கூடிய அந்த பொருளுக்கு மதிப்பு அதிகமான ப்ராஃபிட் வச்சு விற்க முடியும். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பையர்ஸு, அந்த மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லேருந்து யார் கேட்குறா அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து உங்கள் ப்ராஃபிட் ரேஞ்சு மாறும். சார் நான் புதுசாக பண்ணுறேன், என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அனுப்பலாமா, இந்த பணங்களுக்கு அனுப்ப விருப்பப்படுறேன், அனுப்பலாமான்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொரியரில் நீங்கள் அனுப்பலாம். கொரியர்லேயும் நீங்கள் அனுப்ப முடியும். குறைஞ்ச அளவு குவான்டிட்டியை போட்டு அனுப்பலாம். கொரியரில் அனுப்பினா வெயிட் அதிகமாச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு கூட தான் செய்யும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். சும்மா ட்ரையல் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமன்னா பண்ணி பாருங்கள். ஏன்னா வெயிட் அதிகமாக கொரியர் சார்ஜஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு வாங்குறவங்க விருப்பப்படணும். நான் சொல்கிறது வந்து ஷிப்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ அதில் பார்க்கும்போது அது வேறு மாதிரியான ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் இந்த 2 பொருட்களை ஈடுபடலாம். கூடவே வந்து மஞ்சள் குலையும் கேட்டாலும் நீங்கள் அதை க்ளீன் பண்ணி மஞ்சள் இருக்கக்கூடிய சில மண் இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதையும் நீங்கள் அட்டைப்பட்டியில் போட்டு அனுப்பலாம். ஸோ 3 பொருட்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த பொங்கல் திருநாளை மட்டுமே டார்கெட் பண்ணி. ஸோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் கார்த்திகை தீபம், இன்னும் வரக்கூடிய காலங்களில் கார்த்திகை தீபம் வந்துச்சுன்னா மண் அகல் விளக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சீசன் அதிகமாக வாங்குவாங்க. எல்லா வீட்லேயுமே விளக்கேற்றுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றுக்கும் போது தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக அந்த விஷயத்தையும் பெரிய அளவுக்கு கொண்டாடுவாங்க தீபத்திருநாளை. அந்த கார்த்திகை தீபத்தை டார்கெட் பண்ணி மண் அகல் விளக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மண் அகல் விளக்கு நீங்கள் ஒரு பீஸு நீங்கள் மண் அகல் விளக்கு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அங்கே ஒரு பீஸு 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் டெக்கரேட்டிவ் அந்த மட் லேம்பை விற்றீங்கன்னா, அதாவது மண் அகல் விளக்கை நீங்கள் டெக்கரேட் பண்ணி விற்றீங்கன்னா இன்னும் அதிகமான ரேட்டுக்கு விற்க முடியும். ஒரு பீஸே 100 ரூபா 150 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் விற்க முடியும் டெக்கரேட்டிவ் பண்ணிங்கன்னா.
சாதாரணமாகவே விற்க போகிறீங்கன்னா இங்கே விற்கிறத விட கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு 50% கிட்டத்தட்ட 100% லாபம் வச்சு அதுக்கு மேலே வச்சு விற்க முடியும். ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை டார்கெட் பண்ணி விற்கும்போது உங்கள் ப்ராடக்ட்டுக்கான மதிப்பையும் கூட்டலாம், அதுக்கான ப்ராஃபிட் மார்ஜினையும் நீங்கள் கூட்டி விற்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொங்கல் திருநாளம் மிக முக்கியமாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம். பனங்கிழங்கு, கரும்பு, மஞ்சள் குலை இதை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். கார்த்திகை திருநாள் இனி வரக்கூடிய வருடங்களில் இருக்கக்கூடிய கார்த்திகை திருநாளையும் நீங்கள் டார்கெட் பண்ணி குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க, பனங்கிழங்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் எப்படி சார் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, சில விவசாயிகள் வந்து சில பட்டுன்னு நீங்கள் அந்த இடத்துல ஈடுபட முடியாதப்போ அவங்களுடைய ஒரு குழந்தைகள் வந்து பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு ஒரு ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட நினச்சாங்கன்னா இந்த தொழில் அப்படியே எடுக்கலாம். இல்லை ஏற்கனவே எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கிட்டு இருக்கிறவங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க இந்த சீசனல் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட்டுக்காக எடுக்கலாம். ஏற்கனவே லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க பல பேர். சில பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த பொருளை நீங்கள் இந்த பண்டிகையை டார்கெட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்காக இறங்கலாம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்டேஷன் மற்றும் ஆலோசனை, பயிற்சி இது அத்தனை விஷயங்களும் எங்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.